படிக்கும்போது டிஸ்ட்ராக்ஷன். விஜய் டிவி கோபிநாத் சார் ஒன்று சொல்லுவார், நாம் வெற்றி அடையணும்னா ஒருவரை எதிர்த்து போராட வேண்டும், மிக கடுமையாக போராட வேண்டும். அவரை எதிர்த்து ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வேறு யாரும் இல்லை, உங்களை தான். ஸோ நம்மளை நாமளே எதிர்த்து போராடணும். இதை யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ காலையில் எந்திரிக்கணும்னு நினைப்போம். நம்ம காலையில் எந்திரிக்கணும் அப்படின்னா அலாரம் வச்சுருப்போம், ஒரு 5:15 5:30 வச்சுருக்கோன்னா, அந்த அலாரம் அடிக்கும் பொழுது நம்மளை ஸ்னூஸ் பண்ண சொல்லி பிரெயின் நம்மக்கிட்ட பேசும், நம்மள்ட்ட பேசும். நீ 8 மணி நேரம் தூங்கணும், 8 மணி நேரம் தூங்கினா தான் டே டைம் ஃபுல்லாக உன்னால் ஆக்டிவாக இருக்க முடியும். நீ விஞ்ஞானத்தோடைய விபரீதமாக விளாட்ற, நீ எத்தனை மணிக்கு நீ தூங்கின நேற்று அப்படின்னு சொல்லி கணக்கெல்லாம் போடும். நீ 11 மணிக்கு தூங்கின, 11:30 தூங்கின, இல்லை கொஞ்சம் நேரம் நீ இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி இது 6 மணி நேரம் தான் வந்திருக்கு, இன்னும் ஒரு 2 மணி நேரம் நீ தூங்கினா தான் பயங்கர ஆக்டிவாக இருப்ப அப்படிங்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லும், உனக்கு சயின்டிஃபிக் பிரின்சிபல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். இல்லைப்பா நீ பயாலஜியோடைய வித்தியாசமாக விளாண்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லும். அப்புறம் இதெல்லாம் நம்மளை கன்வின்ஸ் பண்ணி தூங்க வச்சிரும். தூங்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லும், நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ இப்படி அலாரத்தை ஆஃப் பண்ணி தூங்குறமேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அது என்னன்னா நம்மளை கன்வின்ஸ் பண்ணும், நீ ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஆப்டிடியூட் சூப்பராக போட்டுருவ. அரை தூக்கத்திலேயே ஒரு கணக்கு போட்ட பார்த்தியா. வழக்கமாக நம்ம டீ கடையில் டீயோ பஜ்ஜியோ சாப்பிட்டோம்னா அதை கூட கால்குலேட் எடுத்து தான் போடுவோம், 10 + 12 சொல்லிட்டு. ஆனால் அந்த நேரத்தில் எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிற கணக்கை போடும். அப்போ உனக்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது, நீ ஒரு மேத்தமெட்டிஷியன் அப்படிலாம் நம்மளை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தூங்க வச்சிரும். அதே மாதிரி காலையிலையோ மதியானமோ சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ட உடனே படித்தா உனக்கு மண்டையில் ஏறாது. நீ என்ன பண்ணுன்னா ஒரு தூக்கம் வரும் உனக்கு. அதனால் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு இன்ஸ்டாகிராம் பாரு, ஏதாவது உன்னை பார்க்க வைக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா முழு வீச்சா அதுலேயே ஒரு 2 மணி நேரம் முங்கி போயிட்டு அதுக்கப்புறம் குற்ற உணர்ச்சி காலாயிருவோம். ஸோ இப்படி நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும் பிரெயின். அதுக்கிட்ட இல்லை நான் படிக்கணும்னு சொன்னோம்னா நேற்று வரைக்கும் நீ இப்படி தான் இருந்த. ஏன்னா பிரெயினை பொறுத்த வரைக்கும் அது எது ப்ளஷர், எது இன்பமோ அதை செய்யும். எது நமக்கு ஒரு வழியை கொடுக்குமோ அதை செய்யாமல் போஸ்ட்பான் பண்ணுறதுக்கு நமக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கோம். அதை கன்வின்ஸ் பண்ணணும்னா எனக்கு இதான் முக்கியம், எனக்கு இந்த ஷார்ட் டேர்மில் ஒரு இன்பமாக இருக்கிற விஷயம் தேவையில்லை, எனக்கு லாங் டேர்மில் நான் ஜெயிக்கணும், அப்போ என்னை இதை பண்ண விடு அப்படின்னு நம்ம ப்ராசஸாக பிடிக்க வைக்கணும். எல்லாத்துக்குமே வேலை மேலே ஒரு பிடிப்பு இருக்கும். நான் மட்டும் வேலைக்கு போயிட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த நாளை நினச்சிக்கிட்டே இருப்போம். வாஸ்தவம் தான். ஆனால் இந்த ப்ராசஸ் மேலே நமக்கு ஒரு விருப்பம் வரணும், இதை நம்ம லைக் பண்ணணும், அப்போ தான் அது நமக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோங்கிறது முக்கியம் இல்லை, இன்னுமே எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். தேங்க்யூ.